ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். வணக்கம். மீண்டும் ரகசிய கேள்விகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் புதிய புதிய பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பரிமாறிக்கிறோம். இந்த முறையும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு கடிதங்கள் வந்திருக்குது. பல வாசகர்கள் இப்போது டெலிஃபோனில் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நாம் ஒரு கடிதம் மூலமாக இதை ஆரம்பிப்போம். கந்தசாமி அவர்கள் செங்கல்பட்டிலிருந்து எழுதின கடிதம். என்னுடைய ஆணுறுப்பு ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறதா நினைக்கிறேன். முன்தோல் முழுமையாக மூடி இருக்குது. அது விரைப்படைந்த நிலையில் அதில் கீறல் விழுந்து வெடிச்சிருமோ அப்படின்ற அளவுக்கு டைட்டாக இருக்குது. இது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி முன்தோல் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அறுவை சிகிச்சை, ஒரு சிறிய சுன்னத்துன்னு முஸ்லீம்கள்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் எளிமையான ஒரு அறுவை சிகிச்சையின் மூலமாக இதை சரி செய்ய முடியும். திருமணத்திற்கு பின்பு சில நேரங்களில் இம்மீடியட்டாக இவங்களுக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அதில் ஒரு கிழிசல் மாதிரியாக கீறல் விட்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணத்திற்கு முன்பாகவே இவங்க ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு திருமண உறவை ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியான திருமண உறவுக்கு இவங்க போக முடியும். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? குமார் பேசுகிறேங்க. குமார், சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை என்னங்க? பிரச்சனை, எனக்கு வயசு 28. சொல்லுங்கள் குமார். போன வெக்கேஷன் போயிருக்கும்போது மேரேஜ் பண்ணேன். சரிங்க. ஊர் சொல்ல விரும்பல நாட்டில். சரிங்க. மேரேஜ் பண்ணும்போது ஒய்ஃப்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டு நான் டச் பண்ணல. சரிங்க. சரி, அது நான் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணதுனால சரி அவளுக்கு வலி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சும்மா டச்சிங்கோட விட்டுட்டேன். சரி. ரெண்டாவது நைட்டு தான் பயன்படுத்தினேன். சரி. ரெண்டாவது நைட் பயன்படுத்தும் போது ரொம்ப லூஸாக இருந்தது. சரி. பிளட்டோ அதெல்லாம் எதுவுமே வரல. சரிங்க. எனக்கு ஆண் உறுப்பு கொஞ்சம் பெருசு. சரிங்க. அவளு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப லூஸா போச்சு. அது ஒரு வலியாவோ வேதனையாவோ ஒரு எரிச்சலுங்கிற மாதிரிலாம் அவள் ஃபீல் பண்ணவே இல்லை. சரிங்க. அதனால எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டைவர்ஸ் மேட்டர் போயிடுமோங்கிறதுக்காக நான் கேட்க வரல. சரிங்க. ஜென்ரலா நான் தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றேன். நீங்க ஒரு உண்மையை சொன்னா போதும். இல்லை நான் இதை நீங்க சொல்றதுனால நான் இதை டைவர்ஸ் பண்ணிடுவோனோ பிரச்சனை வந்துருமோங்கிறதுனால நீங்க அதை மறைக்கிற மாதிரி சொல்ல வேணாம். சரிங்க. சரிங்க. ஜென்ரலா அங்க என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி தான். இதற்கு முன்பு ஏதாவது உறவு செய்திருக்கலாமா, இல்லைன்னா வேற ஏதாவது ஆண்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி பெண்கள் ஏதாவது செயற்கை பொருள்களை வச்சு ஏதாவது செஞ்சிருக்கலாமா, இல்ல வரலாறு ஏதாவது பயன்படுத்திருக்கலாமாவோ? எல்லா வாய்ப்புகளுமே இருக்குங்க. அதாவது நாங்க ஒரு விஞ்ஞானிகள்ன்ற முறையில தான் உங்களுக்கு பதில் சொல்றோமே தவிர உங்களையோ அவங்களையோ பாசிஃபை பண்றது எங்க நோக்கம் இல்ல. இந்த மாதிரி கேளுங்க. அப்படி சொல்ல விரும்பல நானு. கேளுங்க. அதாவது நான் வேற ஒரு ஆளோட உறவு வச்சிருப்பா, அதனால நீங்க அதை சொல்லிட்டா நான் இந்த வார்த்தை நான் கேட்டதுனால நான் அவளுக்கு ஏதாவது அவளை டைவர்ஸ் பண்ணிவிடணுங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம் இல்லையா? இல்ல, லைவ் ப்ரோகிராம் நடக்குது இல்லையா, அதனால சொல்ல வரேன். மற்ற நேயர்களுக்காக நீங்க நிதானமா தானே சொல்லுவீங்க. ரைட்டுங்க. அதாவதுங்க பல காரணங்கள் இருக்குங்க. ஒரு பெண்ணுக்கு இப்படி இருக்கிறது பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அவங்க இந்த மாதிரி பொருட்கள் மாஸ்டர்பேட் பண்ணலாம். ஆண்களை மாதிரி பெண்களும் மாஸ்டர்பேட் பண்ணலாம். இந்த மாதிரி பல பொருட்களை பெண் உறுப்புல இன்சர்ட் பண்ணி செக்ஸ் பண்ணலாம், அவங்களே பண்ணிக்கலாம். அது ரொம்ப காமன் வெளிநாடுகள்ல எல்லாம். இந்த மாதிரி இப்போ டிவி எல்லாம் இப்போ லைவா இப்போ டிவி கேசட் மற்றபடி ஒரு புக் எல்லாம் வரும்போது எல்லாம் ஆண்களுக்கு கெட்டு போற மாதிரி இப்போ அவங்களும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெட்டு போறது இல்லைங்க. மாஸ்டர்பேஷன் என்பது ஒரு இயற்கையான வழி. ரெண்டாவது, தீட்டு வரும்போது நாப்கின் வைக்கிற மாதிரி பெண் உறுப்புக்குள்ள வைக்கக்கூடிய டாம்பூன்னு ஒன்று வருது. அதையும் அது பெண் உறுப்புல வைக்கிற பழக்கங்கள் வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப சாதாரணம். வச்சுட்டு உறவு கொள்றது இல்லைங்க. அது ரத்தத்தை உறிஞ்சி இருக்கும் அந்த இடத்துல. அது மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி ரத்தம் தீட்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு. கல்யாணத்துக்கு முன்பு செய்திருக்கலாம்ன்றீங்களா? இல்ல, இப்படி பல வாய்ப்புகள் இருக்கு. டாம்பூன் யூஸ் பண்றது, அதே போல அவங்க மாஸ்டர்பேட் பண்ணும்போது காய்கறிகளோ இல்ல கிளாஸ் டியூப் அல்லது எனி டியூப். அடுத்து அவங்க சைக்கிளிங் ஓட்டுறது, ஸ்போர்ட்ஸ் உமன் அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தாம்பத்திய உறவாகவும் இருக்கலாம்.
பல காரணங்கள் இருக்கு. இதுதான்னு நம்ம சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எதையும் சொல்ல முடியாது. அதை பற்றி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையை நடத்துறதா உங்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை கொடுக்கும். ஐயா முடிஞ்சு போச்சு. அது சரி, முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்துட்டதுங்கும் போது அது நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. இருந்தாலும் ஒரு அருகலுப்பு ஒரு இருக்க லைஃப் பார்ட்னருங்கும் போது ஒரு அருகலுப்பு இருக்க தான் செய்யுது. அதை கிளியர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான். வேற ஒன்றும் இதை பத்தி கவலைப்படாம நீங்க போய்கிட்டே இருங்க. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இது கூட செய்திருக்கலாம் இல்லையா? அவங்க நம்ம செய்யற மாதிரி அவங்களும் ஏதாவது இது சில ஆண்கள் உலகம் செய்யற மாதிரி அவங்க முழுவதும் கூட செய்திருக்க சில வாய்ப்பு ஆண்கள்ல இருக்குல்ல? 99% ஆண்கள் செய்றாங்க, 60% பெண்கள் மாஸ்டர்பேட் பண்றாங்க. இயற்கை அந்த 60% சைக்கிள் வாகனம் ஓட்டுறதுனால கூட அந்த அடக்கி ஓட்டுவாங்கல்ல, அதனால கூட அது வரலாம், கட்டாயிருக்கலாம். வரலாம். பல ஆய்வுகள்ல இதெல்லாம் இருக்கு. வரலாம். பெண்கள் வந்து 60% பேர் மாஸ்டர்பேட் பண்றாங்க. ஓகே சார், நான் நைட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு நைட் இங்கே ஒரு 8:30 மணிக்கு தான் வரும் வெளிநாட்டுல. நீங்க போறதை நான் கேட்டுக்கிறேன். நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் டிவி கட் பண்ணி. வணக்கம். தேங்க்யூ. சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்றவர் திருப்பூர்ல இருந்து எழுதியிருக்காரு ஒன்று. அவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ஒன்று வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காரு. ஒன்று தூக்கத்தில் விந்து வருவதை கேட்டிருக்காரு. அதே மாதிரி எனக்கு வந்து விந்து பைகள் விரைப்பைகள் வந்து கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு, அப்நார்மலாக இருக்குது அப்படின்றாரு. இதில் முக்கியமாக நம்ம சொல்கிறது என்னென்னா, விந்து பைகளை பொறுத்த வரைக்கும் இது வயிற்றில் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி விரைப்பைக்கு வரும். விரைப்பை வந்து உடம்போடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது. விரைப்பைகள் வந்து ரெண்டுமே கீழே இறங்கி இருக்கணும். ஏன்னா விந்துப்பை என்பது ஒரு ஃபேக்ட்ரி. இதில் வந்து கோடிக்கணக்கான விந்தணுக்கள் டெய்லி உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து 35 டிகிரி சூட்டில் தான் இருக்கணும். நம்ம உடம்பு பாடியோட உடம்பு 37 டிகிரி. அந்த 2 டிகிரி சூட்டை குறைக்கிறதுக்காக சில ஸ்பெஷல் மெக்கானிசமே உள்ளே இருக்குது. அதனால் நம்ம விந்து பைகள் கீழே தொங்கிக்கிட்டு இருந்தால் தான் விந்து உற்பத்தி நல்லாயிருக்கும். விந்து பைகள் மேலே உடம்போட ஒட்டி கொண்டு இருக்குது அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் டைட் அண்டர்வேர் டைட் ஜீன்ஸ் போடுறீங்க, அதே மாதிரி சுடுதண்ணிலே ரெகுலராக குளிக்கிறீங்க, ஹெவி என்ஜினில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இந்த சூடு அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் விந்து பைகள் வந்து உற்பத்தியை ரொம்ப குறைச்சிரும். சில நேரம் உற்பத்தியை நின்று போயிடலாம். ரொம்ப ஹை டெம்பரேச்சர் உங்களுக்கு இருந்ததுன்னா விந்தே இல்லாமல் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதனால் விந்து பைகள் எப்பயுமே கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நார்மல். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட. அடுத்ததாக ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோடு மாவட்டம் கோவிந்தராஜன் சார். உங்கள் பேர் என்னங்க? கோவிந்தராஜன். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 20 நடக்குங்க சார். சொல்லுங்கள் கோவிந்தராஜன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? கை பழக்கம் இருக்குங்க சார். சரிங்க. அதனால் எதுவும் ப்ராப்ளம்? ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. சுய இன்பம் என்பது மிக ஒரு நார்மலான விஷயம். பல விலங்குகளும் இதை பண்ணுது. இதை பண்ணாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு 99% மனிதர்கள் இதை பண்ணுறாங்க. 1% பேர் பண்ணலன்னு பொய் சொல்கிறாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் வந்து முருகன் பேசுகிறேன் சார், மெட்ராஸ்லேருந்து. உங்கள் வயசு என்னங்க முருகன்? சார் என்னோட வயசு வந்து 40 சார். என்னுடைய மனைவி வயது வந்து 29. சொல்லுங்கள் முருகன். திருமணமாகி 2.5 வருஷம் ஆகுது சார். சரிங்க. இஷ்யூஸ் எதுவும் இல்லை. சரிங்க. அவங்களுக்கு செக் பண்ணது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது அந்த கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? இயற்கையான முறையில் வந்து எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவதுங்க, இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து திருமணமாகி 1 வருடத்திலேயே உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அதுதான் இயற்கையான முறை. சரிங்க சார். 2 வருடம் நீங்கள் வெயிட் பண்ணுறதே கொஞ்சம் அதிகம்தான். அது உங்களுக்கு 40 வயது, ஒய்ஃபுக்கு 29. இன்னும் நீங்கள் இப்படி நாட்களை கடத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தையே இல்லைன்ற மாதிரி ஒரு சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அடுத்த ஸ்டெப்பு என்ன விஞ்ஞானபூர்வமானு தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உடனே ஒரு நல்ல மருத்துவரை, குழந்தை பேர் அவங்கள மருத்துவர் அணுகுனீங்கன்னா, முதல்ல உங்கள் மனைவிக்கு கருமுட்டைகள் நல்லா உருவாவதற்கும் அதனுடைய தரத்தை அதிகப்படுத்துறதுக்கும் வெடித்து வெளியாகிறதுக்குமான இதுவும், உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன் விந்து கம்மியாக இருக்குது, ஏதாவது ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கா, இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து அதெல்லாம் சரியா இல்லை, இதை மாற்ற முடியலன்னா அதாங்க, ஒரு குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணி மாற்ற முடியும். குறைபாடு இல்லை, இயற்கை பிறவிலே இப்படி தான் இருக்குன்னு சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து இருக்கிற விந்தை வச்சு குழந்தை பேர் உண்டாக்க நவீன முறைகள் இருக்குது. IUIன்னு இருக்குது, IVFன்னு இருக்குது, பல முறைகள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சென்னையிலேருந்து வந்திருக்குது. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பிறப்புறுப்பில் தோளில் புண்கள் தோன்றுகிறத 1 வாரம் அல்லது 10 நாட்கள் இருந்துட்டு அப்படி மறைந்துடுறது. அந்த புண்கள் மறைந்த இடத்துல வெள்ளையாக இருக்கிறது. இது இப்படி இருக்கும்போது பெண்களிடம் உடலுறவு கொள்ளலாமா
அல்லது ஆணுரை அணிந்து உடலுறவு கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புண்கள் வெடிக்கும்போது சீல் வரல, நீர் மாதிரி வருது அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த விஷயம் என்னென்னா, புண்ணிலிருந்து திரவம் வந்து வெடித்து அது வருது அப்படின்னா, அது மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வருது, அது வெடித்து திரவம் வருது, அதுக்கப்புறம் அது புண்ணாக மாதிரி ஆறுது அப்படின்னா ஹெர்பிஸ் என்ற ஒரு வியாதி இந்த மாதிரி வரும். இது ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான். ஆரம்ப கட்டத்தில், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் வேணால் இதை சிகிச்சை சரி செய்ய முடியும். பட் பெரும்பாலானவங்களுக்கு இது சரியாகாது. திரும்ப திரும்ப வாழ்நாள் ஃபுல்லாக வந்து கொண்டே இருக்கும். மருந்து சாப்பிட்டிங்கன்னா உடனே வராமல் ஒரு கேப் இருக்கும். மருந்து சாப்பிட்லன்னா இது திரும்ப திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த புண்கள் இருக்கும்போது நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்து கொண்டீங்கன்னா அந்த பெண்களுக்கும் இந்த ஹெர்பிஸ் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து புண்கள் இருக்கும்போது தாம்பத்திய உறவை அவாய்ட் பண்ணிவிடுங்க, செய்ய வேண்டாம். அல்லது நீங்கள் எப்போவுமே குழந்தை பேரெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் காண்டம் போட்டுக்கிட்டே தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் எப்போவும். அப்படி முடியலைன்னா அட்லீஸ்ட் இந்த புண்கள் இருக்கும்போதாவது நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. இதை வந்து மருந்துகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். குணப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். இதை வந்து கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை வருதுன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை, 2 முறை வர்ற மாதிரி அதை மாற்ற முடியும். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் இங்கே விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் என்னங்க? ராமசாமி. ராமசாமி, என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? வயசு ஒரு 32. சொல்லுங்கள் ராமசாமி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த சுயன்பு இருந்துச்சுங்க சார். சரிங்க. அது இப்போல்லாம் விட்டாச்சு இல்லை. சரி. மேரேஜ் தள்ளிட்டே போகுது, பண்ணலாமான்ற மாதிரி கொஞ்சம் எழுச்சி குறைவாக இருக்கு. சரி. டெஸ்ட் பண்ணி பார்த்தால உயிரணுக்கள் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அந்த மொட்டிலிட்டி வந்து அந்த உயிரணுக்கள் டெஸ்ட்டுக்கும் எழுச்சிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆண்மை குறைவு என்பது வேற, உயிரணுக்கள் டெஸ்ட் வேற. உயிரணுக்கள் டெஸ்ட் குழந்தை இல்லாதவங்களுக்கு, தாம்பத்திய உறவு நல்லா பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு தான். உங்களுக்கு தைரியமாக நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நேரடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் செக்ஸாலஜிஸ்ட் மாதிரி எப்படி செய்யலாம், என்ன டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஆமாம், அப்படின்னா நீங்கள் ஒரு செக்ஸ் மருத்துவர் அணுகி பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் சில மருந்துகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் தாம்பத்திய உறவில் தைரியமாக ஈடுபடலாம். பெரும்பாலான இளைஞர்களுக்கு நீங்கள் பயத்தினால தான் இந்த பிரச்சனை இருக்குது. பயம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலையும் உடலையும் பாதிக்குது. அதை முதல்ல விட்டு ஒழிச்சாதான் இந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆங்கில மருத்துவம் தான் உலகம் முழுவதுமே 500 கோடி மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற முறைகள் எல்லாம் நிரூபிக்கப்படாம உங்களை பயமுறுத்துறதுல இருப்பாங்க. அதனாலதான் எந்த லைன் போறதுன்னு செலக்ட் பண்றதே குழப்பமா இருக்கு. அதனாலதான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சிருக்கேன். நீங்க உங்க படித்த அறிவை நீங்க உபயோகப்படுத்தணும். விஞ்ஞானபூர்வமாக யார் சொல்றாங்க எது சரி அப்படின்றத படித்த அறிவை வச்சு நீங்க பயன்படுத்தி. இதுவரை இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலைங்க, அதான் என்ன செய்யலாம் அப்படின்னு. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருமண வாழ்வில் ஈடுபடுங்க. சந்தோஷமா உங்க வாழ்க்கை இருக்க எங்க வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். பழனி சொல்லுங்க. ஆமாம் சார். அதாவது எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க பழனி. இப்போ ஒரு 7 இயர்ஸாக வந்து 7 மந்த்ஸாக நான் வந்து என்னோட மனையை விட்டு பிரிஞ்சிருக்கேன், அதாவது வேலை விஷயமாக. சரிங்க. இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்துட்டு இருந்தோம். சரிங்க. இப்போ வந்து நான் மதுரையில் இருக்கேன், அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க வீட்டில் எல்லாரும். சரிங்க. இப்போ நான் அவள்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்போ எனக்கு வந்து நிறைய அதாவது கொஞ்சம் இதாக பேசுகிறப்போ இப்போ செக்ஷுவல் கான்டாக்ட் இல்லைங்கிறதுனால எனக்கு அந்த மதன நீர் வந்து ஜாஸ்தி வருது. இப்போ அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயங்க. அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செக்ஸ் அதை உங்கள் மனைவியோட பேசும்போது ஆணுறுப்புலேருந்து 2-3 சொட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அது இயற்கையான ஒரு விஷயம். சரி சார். அதான் இல்லை, அதனால நமக்கு வந்து உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு எதுவும் இருக்குமா சார்? ஒரு பாதிப்பு வராது. இதெல்லாம் இயற்கையான ஒரு, நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படி 1-2 சொட்டுகள் வரும்போது, காதலிக்கும் போதும் இப்படி வரும். இந்த மாதிரி மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கும் போதும் இந்த மாதிரி வரும். சரி சார். ஹலோ. காதலிக்கும் போதும் இந்த மாதிரி வரும். அதே போல் மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கும் போதும் உங்களுக்கு செக்ஸ் உணர்வுகள் தோன்றும் போதும் இந்த மாதிரி சில சொட்டு ப்ராஸ்டேட் சுரப்பின்னு இருக்குது. அதுலேருந்து சில சொட்டு வந்து ஆணுறுப்புடைய முனைப்பகுதிக்கு வந்து பிசின் மாதிரி வரும். அது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். கவலைப்பட வேண்டாங்க.
அது கவலைப்பட வேண்டாம் இல்லையா சார்? நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம் சார். காமராஜ் சாருங்களா? வணக்கம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் என்னங்க சார்? ராமமூர்த்தி சார். ராமமூர்த்தி, என்ன வயசு உங்களுக்கு? வயசு 30 சார். சொல்லுங்கள் ராமமூர்த்தி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மலச்சிக்கல் மலம் கழிக்கிறப்ப விந்து வெளியில் வருது சார். இது வந்து சொல்லுங்க. அவுட் சைடு போகும்போது. ஆமாம், அதாவதுங்க இது வந்து ரொம்ப காமனான பிரச்சனை. இந்திய மக்களுக்கு இது ரொம்ப காமனான பிரச்சனைங்க. இதுக்கு பேர் டாட் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். சரிங்க சார். இதில் வந்து இந்தியன் டாய்லெட் அப்படின்னா தரையில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அவங்க குத்த வச்சு உட்காரும்போது அவங்களுடைய வெயிட் முழுமையுமே அந்த குதிகாலில் இருக்கும். அதுக்கு மேலே ப்ராஸ்டேட் சுரப்பி அழுத்தி இருக்கும். அதோடு அவங்க முக்குனாங்கன்னா ப்ராஸ்டேட்ன்ற சுரப்பி வந்து மேலேருந்து முக்கும்போது அழுத்தப்படும், கீழேருந்து வெயிட்னால் அழுத்தப்படும். அப்போது வந்து விந்து, அதாவது ப்ராஸ்டேட் திரவம் விந்து திரவத்தில் அது ஒரு பகுதி, அது வந்து 2 சொட்டு வந்து விழும் வெளியே. இது வந்து விந்து அல்ல, இதில் உயிரணுக்கள் இருக்காது. இது வந்து ப்ராஸ்டேட் திரவம். இதுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு பேர் டாட் சிண்ட்ரோம்னு பேர். பெரும்பாலான இந்திய மக்கள் இதில் பயந்துருவாங்க. பெரும்பாலான ஆண்கள் இந்த மாதிரி பயந்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன இதை தவிர்க்கணுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். டாய்லெட் போய் முக்கக்கூடாது. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹைட்டில் சேர் மாதிரி உட்காந்து போகிற டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். 2வது, இப்படி வந்தாலும் நீங்கள் அதை தடுக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு தடுத்தே ஆகணும், கண்டிப்பாக சரி பண்ணணும்னா சில மாத்திரைகள் மருந்துகள் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் இதை தடுக்க முடியும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதனால மற்ற தாம்பத்திய வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வராங்களா சார்? உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இது வராது. ஒன்றும் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். சரிங்க. வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். காத்திருங்கள், உங்கள் கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம். ஹலோ ஹலோ. வணக்கம். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சென்னை சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? என்னோட நேம் ராம் பிரசாத் சார். ராம் பிரசாத், சொல்லுங்கள், உங்கள் வயசு என்னங்க? ஒன்றும் இல்லைங்க சார். டெய்லி கைப்பழக்கம் வச்சுக்கிறது வந்து சார், அதனால ஏதாவது ஆண்மை குறைவு அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா? கைப்பழக்கத்தினால எவ்விதமான பிரச்சனையும் வராது. ஓகே சார். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு நார்மலான விஷயம். எல்லா ஆண்களுமே பண்ணுறாங்க, மிருகங்களும் கூட பண்ணுது. இதனால எந்த தேர்வும் இல்லை. தினந்தோறும் வச்சுக்கிறதால ஏதாவது பாதிப்பு? டெய்லி நீங்கள் எத்தனை முறை வச்சுக்கிட்டாலும் எல்லாம் ஒன்று தான். 1 முறை வைத்து கொண்டாலும் 4 முறை வைத்தாலும் எல்லாமே ஒன்று தான். ஓகே சார். உலக சுகாதார நிறுவனமும் இதை ஆதரிக்குது. ஏன்னா இளைஞர்கள் வந்து சிறு வயதிலேயே தாம்பத்திய உறவு ஈடுபடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்க சுய இன்பத்தோடு நிறுத்திக்கிட்டாங்கன்னா பல்வேறு நோய்களையும் தவிர்க்க முடியும். அதன் மூலமாக வேறு பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குழந்தையின்மை, பல்வேறு HIV போன்ற நோய்களையும் நீங்கள் தவிர்க்க முடியும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதை பற்றி கவலை வேண்டாம். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவள்ளூர்லேருந்து. உங்கள் பேருங்க? என் பேர் சுரேஷ். வயது என்ன ஆகுதுங்க சுரேஷ்? வயது 31. சொல்லுங்கள் சுரேஷ், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்கள். அதாவது தொடர்பு கொள்ளும்போது. ஹலோ. சொல்லுங்கள் சுரேஷ், கேட்டுட்டு இருக்கேன். அதாவது நம்ம வந்து செய்யும்போது சீக்கிரமாக விந்து வெளிப்படுது, அதுக்கு என்ன பண்ணணும் சார்? நீங்கள் ஒன்றும் இது இவ்வளோ தயங்கி சொல்ல வேண்டியதில்லை. அதாவது 75% ஆண்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது இந்தியாவில். இது வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பல முறைகள் நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம். ஒன்று வந்து நீங்கள் கீழே படுத்துக்கோங்க, அவங்க மேலேருந்து தாம்பத்திய உறவு பண்ணட்டும். அப்படி பண்ணும்போது அவங்க வந்து கிளைட்டோர்ஸை உங்கள் மேலே உரசலாம், ஆணுறுப்பு உள்ளே இருக்கும். அதே மாதிரி உங்கள் கைகள் ஃப்ரீயாக இருக்கும். அதன் மூலமாக மார்பகத்தை தூண்டலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்டிமுலேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க உச்சகட்டம் போகலாம். அப்படி இல்லைன்னா தாம்பத்திய உறவு ஈடுபடுறதுக்கு முன்னால் நீங்கள் நாக்கு மூலமாக இல்லை விரல்கள் மூலமாக கிளைட்டோர்ஸை தூண்டலாம் அவங்க உச்சகட்டம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க உச்சகட்டம் வந்த பிறகு நீங்கள் தாம்பத்திய உறவு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சில மருந்து மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணலாம். இப்படி பல ஸ்குவீஸ் டெக்னிக், ஸ்டார்ட் டெக்னிக்னு பல டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் எதாவது பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் தாம்பத்திய உறவு செய்ய முடியும். இது பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி சார். இப்போ ஆல்கஹால் போட்டோம்னா கொஞ்சம் அது தவறா சரியா? ஆல்கஹால் போடுறதுனால கொஞ்சம் அந்த அந்த ஆணுறுப்புடைய சென்சேஷன் குறைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆல்கஹால் வந்து ஒரு நல்ல பழக்கம் அல்ல. அது வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை பின்னால் உருவாக்கி உங்கள் ஆயிலையும் குறைச்சிரும். அதனால் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுறதா நல்லது. ஹலோ. பெங்களூர்லேருந்து செந்தில் பேசுகிறேங்க சார். செந்தில் சொல்லுங்கள். சார் எனக்கு வயசு வந்து 29 ஆகுதுங்க சார். சொல்லுங்கள் செந்தில்.
சார் இப்போ வந்து எனக்கு தூக்கத்துலேயே வந்துங்க சார், இப்போ ஒரு 6-7 வருஷமா எல்லாமே வந்துருச்சுங்க சார், உயிரினங்கள் எல்லாங்க சார். சரி, இப்போ வந்து இப்போ கல்யாணம் பண்ண முடியுமா எப்படிங்க சார்? அதான் அதாவது சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்குமே தூக்கத்தில் விந்து வரும். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறபோது நிறைய அடிக்க ஒரு முறை வரலாம், வாரத்துக்கு 2 முறை 3 முறை கூட வரலாம், இல்லை டெய்லியும் வரலாம். சரிங்க சார். திருமணத்திற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெகுலராக தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுனால தூக்கத்தில் விந்து வர்றதுன்றது குறைய ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாயிடும். சார் இப்போ வந்து இப்போ குறைஞ்சது ஒரு 5-6 வருஷமா நான் வந்து எங்கேயும் பார்க்கலிங்க சார். சரி, அதனால தூக்கத்தில் எல்லாம் வந்துருச்சுங்க சார். இனிமேல் கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதாங்க சார்? தூக்கத்தில் எல்லாம் வர்றது இல்லைங்க. விந்து வந்து டெய்லி 1 கோடி அணுக்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கோம். மற்ற சுரப்பிகளில் நீங்கள் செக்ஸ் உணர்வு வந்து செக்ஸ் பண்ணும்போது சுரப்பிகள்லேருந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சாகிற வரைக்கும் சுரந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு டேங்க்கு, அதுலேருந்து காலியாகிடுது அப்படின்றதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டம். டேங்க்கு காலியாகலை, இது வந்து ஒன்றுமே ஒரு சுரந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி சுரந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சுய இன்பம் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபடுறீங்கன்னா அது வெளியே போகும். வெளியவே போகலை, நீங்கள் இது ரெண்டுமே பண்ணலைன்னா அது பொங்கி விழுந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தூக்கத்தில் வெளியாகி போகும். அதாங்க சார், ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்துங்க சார். நம்மள அறியாமே கெட்ட கனவு மாதிரி வந்து அப்படியே போயிருதுங்க சார். ஒரு செக்ஸ் கனவு வரும், அது வந்து கெட்ட கனவு இல்லை. உங்கள் இந்த வயதில் இந்த பருவத்தில் உங்கள் ஹார்மோன்களால் இந்த கனவுகள் வரும். இது இயற்கையான விஷயம், கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். வணக்கம் சார். இப்போ வந்து மருந்து வந்து எப்படிங்க சார்? எல்லா மகன் சொல்கிறாங்க மருந்து எப்படி சாப்பிட்றது என்னன்னு ஒன்றுமே அதுக்கு உங்களுக்கு மருந்தே தேவையில்லை. இது வியாதியாக இருந்தால் தானே மருந்து வேணும். இது வியாதியே இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்க சார். இதுக்கு மருந்தும் கிடையாது சார். இதனால உடம்பு நம்ம முதலுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு வீக்னஸ் ஆச்சுங்க சார். இதனால் அதாங்க உங்களுக்கு பயத்தினால உடம்பு வீக்னஸ் வரும். மற்றபடி இந்த நோயினாலேயோ இல்லை இந்த பிரச்சனையினாலேயோ வராது. இது பிரச்சனையும் இல்லை, நோயும் இல்லை, அதனால இதனால் வராது. நீங்கள் பயந்தீங்கன்னா வரும். வணக்கம். தைரியமாக கல்யாணம் பண்ணணும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுங்க. சரிங்க சார். ரைட். ஒரு கடிதத்தை பார்ப்போம். ஏஎஸ் குமார், சென்னை 109லேருந்து எழுதியிருக்காங்க. என்னுடைய வயது 62. என்னுடைய மனைவி வந்து என்னை விட 3 வயது மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேள்விகளை கேட்டிருக்காரு. மர்ம உறுப்புகளில் முடி இருப்பது நல்லதா கெட்டதா, இது உணர்ச்சிகளை தூண்டுமான்னு கேட்டிருக்காரு. இது பொறுத்த வரைக்கும் இது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் அப்படின்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு முடி இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். முடி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா முடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது இண்டிவிஜுவல் தான், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தன் சுத்தம் பேணல் என்பது முக்கியம். சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவுடன் உறுப்புகளை கழுவ வேண்டுமான்றாங்க. கண்டிப்பாக அதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை வேணுன்றவங்க பெண்கள் அப்படி பண்ணக்கூடாது. மற்றபடி தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு நீங்கள் அதை வாஷ் பண்ணுறதுல தப்பு இல்லை. எங்களைப் போல முதியவர்களுக்கு தொப்பை விழுந்து விடுகிறது. எனவே சிரமம் இல்லாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது எப்படி? நீங்கள் சிரமம் இல்லாமல் ஈடுபடுறதுக்கு முதல்ல உங்கள் தொப்பையெல்லாம் குறைங்க. அதிகமாக இருக்கக்கூடிய உடல் எடையையும் கொழுப்பையும் குறைக்கிறது உங்கள் வாழ்நாளையும் அதிகமாக்கும், உங்கள் இளமைக்கு கொண்டு வரும். நீங்கள் நிறைய தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். முதல்ல தொப்பையை குறைக்க நடைப்பயிற்சி, உணவு குறைப்பு எல்லாம் பண்ணுங்கள். அடுத்ததாக தொப்பையோட இல்லை கர்ப்பத்தோடு தாம்பத்திய உறவில் செய்கிறதுக்கு நிறைய முறைகள் சொல்லித்தரோம். ஆண் மேலே பெண் கீழே அப்படின்றத தவிர பல்வேறு முறைகள் இருக்குது. 2 பேரும் சைட்லேருந்து பண்ணலாம், பல்வேறு பின்பக்கமாக இருந்து பண்ணுறது, டேபிளில் படுத்து, பல்வேறு முறைகள் இருக்குது. இந்த முறைகளை நீங்கள் புத்தகங்கள் வாங்கி பார்த்து அதை தாம்பத்திய உறவில் நீங்கள் பிரயோகிக்கலாம். அடுத்ததாக 64 கலைகள் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டிவியில் விளக்குங்க ஒவ்வொரு வாரமுன்றீங்க. இல்லை அந்த விதெல்லாம் இந்த மாதிரி விஷுவலாக காட்டுவது என்பது இந்த ப்ரோக்ராமில் வந்து சாத்தியம் இல்லை. நீங்கள் பல்வேறு புத்தகங்கள் இன்றைக்கி கிடைக்கிது. நீங்கள் இந்தியாவில் வந்து சொல்லப்போனால் காமசூத்ரா எழுதிய இந்த இந்தியாவில் இன்றைக்கி இது தடை செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே. அதனால் இந்த ப்ரோக்ராமில் இதை காட்டுறது, இதை விளக்குறதுன்றதெல்லாம் சாத்தியம் ரொம்ப இல்லை. நீங்கள் பல்வேறு புத்தகங்கள் இருக்குது, நல்ல புத்தகங்கள், அதை வாங்கி படிச்சுக்கிட்டு பல்வேறு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது என்பது நல்லது. வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாமான்னு அன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஈடுபடுங்க. அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்பத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இன்றைக்கு வந்து இந்த முக்கியமான ஒரு முத்தாய்ப்பாக 62 வயதான நண்பர் கடிதம் மூலமாக பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்கார் வயதானவர்களுக்கு தாம்பத்திய உறவு பற்றி. ஸோ பல விஷயங்களும் நாம் இன்றைக்கி பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்த ரகசிய கேள்விகளை சந்திப்போம். வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு
பாலியல் சிறப்பு மருத்துவர் டி காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.